இப்போ உடனே போங்க. கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. உங்களுக்கு புடிச்சதோ, இல்ல புடிக்கலையோ, உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்க வாழ்க்கையில நடந்தது இருக்கும். அத கண்ணாடி முன்னாடி தைரியமா நீங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சொல்லுங்க. சொல்லி முடிச்சோனையும், நாளையில இருந்து யானுக்கு புடிச்சுச்சோ, புடிச்சுச்சுன்னு சொல்லுங்க. புடிக்கலையோ, புடிக்கலன்னு சொல்லிருங்க. நேரடியா மூஞ்சுக்கு முன்னாடி சொல்றதுக்கு தயக்கமே இருக்கக்கூடாது. நானும் இனிமேட்டு நாளையில இருந்து அத ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். புடிச்சுச்சுன்னா புடிச்சுச்சுன்னு சொல்லுங்க. புடிக்கலைன்னா புடிக்கலன்னு சொல்லுங்க. புரியலருந்துச்சுன்னா புரிஞ்சுச்சுன்னு சொல்லுங்க. மிஸ் கிட்ட கேளுங்க. ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, மிஸ் கிட்ட புரியல மிஸ் அப்படின்னு கேளுங்க. புரிஞ்சுச்சுன்னா சரி புரிஞ்சுச்சுன்னு மிஸ் பதில் சொல்லும்போது ஏதாச்சும் பதில சொல்லுங்க. அதே மாரி உங்களுக்கு விளையாடுறக்கு ஆசை இருக்கா? போய் விளையாடுங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கனால டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம நானும் நெறைய டைம் போய் விளையாடலாம்னு யோசிச்சிருக்கேன். ஆனா ஃபோன பார்த்துக்கிட்டே இங்கேயே உட்காந்துருக்கேன் ரூம்குள்ளேயே. அதனால வந்துட்டு யோசிச்சுச்சுன்னா அத மறக்காம செஞ்சுருங்க. இப்ப வீட்ல ஃபோன் பேசணும்னு தோணுதா? ஃபோன் பேசுங்க. அதே மாரி உங்களுக்கு என்னென்ன யோசனை இருக்கோ, அது தோன்றத நீங்க டக்குன்னு செஞ்சுருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.